ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிவிஆர் சமையல். டிவிஆருங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து திருவாரூர் மாவட்டம். அதனால தான் வந்து சேனல் நேம் டிவிஆர் சமையல்னு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் ஒரு இனிப்பாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிப்பாக மட்டும் இல்லை, இது வந்து கேட்ரஸ், அதாவது புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு, ப்ளஸ் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்ன்ற இல்லத்தரசிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் சிம்பிளாக எப்படி பிரெட் அல்வா செய்கிறது, அதாவது ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் பிரெட் அல்வா ரெசிபிங்கிறது வேற வேற டைப்ல பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னாக்கா பால்லையும் செய்வாங்க, சுகர் சிரப் அதுலயும் செய்வாங்க. அதனால வந்து நம்ம இன்னைக்கு ரெண்டு டைப்லயுமே நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறது இங்க இருக்கு, வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். பிரெட்டு, முந்திரி பருப்பு, திராட்சை, வெள்ளரி விதை, சுகர், பாதாம், ஏலக்காய், மில்க் மேட் ஒரு டின்னு எடுத்திருக்கோம், நெய் எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே ஃபுல்லா யூஸ் பண்ண போறது கிடையாது, தேவையான அளவு யூஸ் பண்ண போறோம். எல்லாமே ரெண்டு ரெண்டு போர்ஷனா வச்சிருக்கோம். இங்க பாருங்க, பால் தண்ணி. ஏன்னா நம்ம ரெண்டு விதமாவும் பண்ண போறோம். சிலர் வந்து ரெசிபியை பொறுத்தளவு சுகர் சிரப்லயும் பண்றாங்க, தவிர்த்து பால்லையும் பண்றாங்க. அதனால நம்ம ரெண்டுத்தையுமே செஞ்சு நீங்க காட்ட போறோம். முதல்ல நம்ம பிரெட்டை பொரிச்சு எடுத்துருவோம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட் வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணிருக்கோம், சரிங்களா? இதுவே போதுமானது. இந்த கார்னர் கட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலா வந்து நம்ம ஈஸியா தான் பண்ண போறோம். சிம்பிளா எப்படி செய்யுங்கிறதுக்காக தான். ஓரம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த சைஸ்ல வெட்டி, எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெயும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தவிர்த்து இது வந்து நின்று வேவுற அளவு கொஞ்சமாக போட்டால் போதும். நிறையா போட்டிங்கன்னா எண்ணெயை உடனே செட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு வந்து நேரமும் வேஸ்ட் ஆகும், எண்ணெயும் வந்து வீண் விரயமாகும். ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சுன்னா அடுத்த பக்கம் லேசாக பெரட்டி விட்டு நம்ம ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க. பாத்தீங்கன்னா இந்த கலர் வரும்போது நீங்க எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த கலர் வரும்போது எடுத்தாதான் உங்களுக்கு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கலர் வந்து இன்னும் டார்க்கா மாறிடும். நீங்க வந்து இல்ல இன்னும் கலர் எங்களுக்கு டார்க்கா வேணும்னு சொல்லிட்டு எண்ணெயிலே வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கலர் வந்து நீங்க பொரிச்சு எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் கலர் இன்னும் டார்க்கா மாறிடும். அதனால இந்த கலர் வந்து கரெக்டா. சேம் டைம்ல ரெண்டு அடுப்பையுமே நம்ம பத்த வச்சுக்குவோம். ரெண்டு சட்டிலுமே ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு நெய் மட்டும் எடுத்துக்குவோம். ரெண்டு அடுப்புமே சிம்மில் தான் இருக்குன்னு, சரிங்களா? ஏன்னா முந்திரி திராட்சை எல்லாம் வந்து கறிக்கிடும். கூடுமான அளவு நீங்க நெய் விட்ட உடனேயே நீங்க முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே கூட்டிடலாம். ஏன்னா நெய் சூடு வரதுக்கும் அது பொரிஞ்சு வரதுக்கும் நமக்கு மிக ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இதுல வந்து ரொம்ப இன்கிரீடியன்ஸ்ல வந்து நம்ம நிறைய மெனு இருக்கு, இதுல வந்து நிறைய ஐட்டம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்க வீட்டுல செய்யும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல முந்திரி திராட்சை பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு சட்டியில பால் சேர்க்க போறோம். கரெக்டா 450 ml. இதுவும் கரெக்டா வந்துருச்சு. இதுல வந்து அதே மாதிரி 450 ml தண்ணி சேர்த்தாச்சு. இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க பாருங்க, இந்த சுகர், இந்த பாதாம், ஏலக்காய் இது வந்து ஒன்னா அரைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா ஏலக்காய் வந்து சின்ன ஜார்ல போட்டு அரைச்சா அரையாது, அது மாதிரிதான் இதுவும். அதனால சுகரோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இதுல கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வைப்போம், கொதி வரட்டும். பாருங்க, இது வந்து கொஞ்சம் பெரிய பர்னர் அப்படிங்கறனால பால் வந்து உடனே கொதி வந்துடுச்சு. இது வந்து சின்ன பர்னர், அதனால நம்ம இதுக்குண்டான வேலையை நம்ம பார்த்துருவோம். நம்ம இப்ப 150 கிராம் சுகர் சேர்த்துருவோம். இது நான் மொத்தமா 200 கிராம் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம 150 கிராம் போட்டா போதும். இது வந்து திகட்டாத இனிப்பு, அதாவது அளவுக்கு அதிகமா திகட்ட அளவு கொடுத்துட்டோம்னா அதிகமா சாப்பிட முடியாது. அதனால எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு 1 கிலோ போடும்போது நமக்கு 1/2 கிலோ சுகர் சேர்த்தா போதும். திகட்டாத இனிப்பு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இதுவும் கரெக்டா கொதி வந்திருக்கு.
இப்போ இதுலேயும் சேர்த்துருவோம். இதில் என்ன நான் சேர்த்துருக்கேன் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. பாதாம், ஏலக்காய், சுகர், இந்த மிக்சிங்கை சேர்த்தாச்சு. டோட்டலாக 200 கிராம் நான் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம 150 கிராம் மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ பால் நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லா ஐட்டமும் இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்து இனிப்பு நம்ம செக் பண்ணிக்குவோம். இனிப்பு போதும் அப்படின்னா போதும். இனிப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது 300 கிராம் பிரெட்டுக்கு 150 கிராம் சுகர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதில் வந்து பிரெட்டு சேர்த்துடலாம். தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பிரெட்டு முங்குற அளவு இருந்துச்சுனாவே நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறது அர்த்தம். சரிங்களா? இதுக்கு மேலே தண்ணி நின்றுச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சி வந்து இதில் வராது. பாருங்க, சேம் டைம் இதுலேயும் கொதி வந்துடுச்சு. நம்ம இதுலேயும் பிரெட்டை சேர்த்துருவோம். கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வைப்போம். ஏன்னா அப்போ தான் பால் கொதிச்சு மேலே வரும். பிரெட்டு வந்து மூழ்கி வேவுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த ஏலக்காவுடைய வாசம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கு கொதிக்கும் போது. பெரும்பாலுமே மாஸ்டர்ஸ் வந்து எதுக்காக வந்து சுகர் சிரப்பை செலக்ட் பண்ணுறாங்கனாக்கா கலருக்காக தான் மெயின். இப்போ இந்த வந்து நம்ம பிரெட் எந்த கலர்ல பொரிச்சிருக்கோமோ அதே கலர்ல வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த பால்ல செய்யும் போது உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டா டிம்மா தெரியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து சுகர் சிரப்பையே சூஸ் பண்றாங்க. இப்போ ரெண்டுத்துக்குமான கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்திருக்கு. பிரெட் அல்வாவை பொறுத்தளவு நிறைய குழப்பங்கள் இருக்கு எல்லாத்தையும். நான் ஒரு ஏரியாலையும் ஒரு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சுகர் சிரப்பு பிளஸ் பால் ரெண்டுத்துலையும் பண்றாங்க. சில இடங்கள்ல வந்து முழுசா அல்வா பதத்துக்கே இருக்கும். அதாவது முழுசா கரைஞ்சி நம்ம திருநெல்வேலி அல்வா கோதுமை அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும். சில இடங்கள்ல வந்து பிரெட் வந்து அங்கங்க தெரியும் பிரெட் போட்டிருக்காங்கன்னு, அந்த இதுலையும் கேட்பாங்க. கஸ்டமர்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த டைப்ல வேணும் அப்படிங்கிறத உங்களுடைய கேட்டரஸ்ட்டை வந்து நீங்க தெளிவா சொல்லுங்க. அதாவது எனக்கு வந்து பால்ல செய்யணுமா இல்ல சுகர் சிரப்ல செய்யணுமா, எனக்கு அந்த எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், பிரெட் வந்து அதுல தெரியுற மாதிரி செய்யணுமா இல்ல முழுசாவே கரைச்சி நல்ல அல்வா பதத்துக்கு செய்யணுமா அப்படிங்கறத கஸ்டமர்ஸ் வந்து நீங்க முடிவு பண்ணுங்க. ரெண்டுமே கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஃபுல்லா இழுத்துருச்சு. நீங்க எடுத்து சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு டைப்லயும் வந்து பிரெட் அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம். பால்ல செஞ்சிருக்கோம், சுகர் சிரப்ல செஞ்சிருக்கோம். சரிங்களா? இந்த பால்ல செய்யும் போது மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா சில பேர் கலருக்காக வேண்டி கேசரி கலர் சேர்ப்பாங்க, சில இடங்கள்ல எல்லோ கலர் சேர்ப்பாங்க. நம்ம அது மாதிரி எதுவுமே சேர்க்கல. இதுல உள்ள என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பாக்குறோம். ருசி வந்து மேக்சிமம் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா இதுலயும் ஃபைனலா பால் சேர்த்திருக்கோம், இதுலயும் சேர்த்திருக்கோம். கலர் ஒண்ணுக்காக மட்டும்தான் மாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சுகர் சிரப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபைனலா பிரெட் அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணுவோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்களா, சுத்தமா திகட்டவே இல்லை. கரெக்டான இனிப்பு. அதாவது வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம். ஏன்னா சுத்தமா திகட்டவே இல்லை. இனிப்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கு. உண்மையை சொல்லிடுறாங்க, நம்ம பால்ல பிரெட் அல்வா தான் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. ஏன்னா பால்லயே வந்து நம்ம பிரெட்டை வேக வச்சிருக்கோம்ல, அதனால ருசி வந்து ஒரு பங்கு கூட்டி தான் கொடுக்கும்.
இந்த சேனலோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, புதுசா தொழில் செய்யறவங்க, இந்த ரெசிபி தெரியாதவங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி இப்ப நம்ம போட்டிருக்கோம். நம்ம 600 கிராம் வந்து இப்ப நம்ம பிரெட் அல்வா செஞ்சிருக்கோம். இதுல இருந்து நமக்கு அவுட்புட் எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 2 kg கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு 50 பேர் வரைக்கும் சர்வ் பண்ண முடியும். 600 கிராம் பிரெட் வந்து நம்ம 50 பேருக்கு சர்வ் பண்ண முடியும். ரேஷியோங்கிறது இதுதான். ஒரு பங்கு பிரெட், அரை பங்கு சுகரு, 1.5 பங்கு லிக்விட். அது மில்கா இருக்கலாம், இல்ல சுகர் சிரப்பா இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணினாலே நீங்க எதிர்பார்க்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். அடுத்த ரெசிபி என்ன அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. எந்த விஷயத்த உங்களுக்கு வந்து கரெக்டா நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னாக்கா நம்ம அடுத்த வீடியோ நம்ம போடுவோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.